மனிதனுக்கு மறுபிறப்பு உண்டா? எப்படி நிர்ணயித்தார்கள் ஞானிகள் மறுபிறப்பு உண்டு என்று? ஒருத்தன் டிவி ஹாஸ்பிட்டலில் போகிறான். போயிட்டே இருக்கும்போது ஒரு 500 நோட்டு கீழே கிடக்கு. உடனே வண்டியை நிப்பாட்டி ஒடியாந்து அந்த 500 பணத்தை எடுத்து பையில் வச்சுக்கிறான். ஒரே சந்தோஷம் அவனுக்கு. இப்போ நடந்து ஒடியாந்தானே, காலுக்கு அதனால் எதுவும் பயனா? அந்த பணத்தை கையால் எடுத்தானே, கைக்கு ஏதாச்சும் பயன் உண்டா? கிடையாது. அந்த ஆத்மா நம்முடைய உயிருக்குத்தான் அதனுடைய பயன். அதனால் இன்பம் அடைகிறது. இதை போல் இன்பம் அடையக்கூடிய செயல், துன்பம் அடையக்கூடிய செயல், ரெண்டையும் மனிதன் செய்து கொண்டே இருப்பான். இது நம்ம உடம்பில் உள்ள கருவியினால் இந்த ஆத்மா பயன்பெறுகிறதே தவிர அந்த உடம்பு கருவிகளுக்கு எந்த பயனும் கிடையாது. கால்களுக்கோ கைக்கோ ஒரு பொருளை பார்த்தால் கண்ணால் பார்க்கிறோம், கண்ணுக்கு எதுவும் சுகமா? ஒரு வாசனையை மூக்கால் உணர்கிறோம், மூக்குக்கு எதுவும் சுகமா? ஒரு நல்ல பாடலை காதால் கேட்கிறோம், காதுக்கு எதுவும் சுகம் கிடையாது. இதனால் பயன் பெறக்கூடியது ஆத்மா மட்டும்தான். மற்றவையெல்லாம் வெறும் கருவிகள் தான். ஒரு கருவியை கொண்டு மனித ஆத்மா பயன்பெறுகிறது. அப்பேற்பட்ட கருவியை பயன்படுத்தும் ஆத்மா பல பாவங்களை செய்கிறது. அப்போ அந்த பாவங்களுக்கு ஏற்ப அவன் துன்பமடைய வேண்டும். திடீர்னு செத்துறான், நிறைய பாவத்தை செஞ்சவன் செத்து போயிட்டால் ஆத்மா அதோட முடிஞ்சு செஞ்ச பாவம்லாம் சரியாயிடுமா? இறைவனுடைய ஒரு கணக்கு இருக்குது. இவன் எப்பொழுது இந்த ஜென்மத்தில் என்னென்ன பாவங்கள் செய்தான், புண்ணியங்கள் செய்தான், இரண்டுக்கும் திரும்பவும் அவன் அனுபவம் பெற வேண்டும். இதுதான் கடவுள் விதி. எனவே மறுபிறப்பை அடைந்து செய்த பாவத்திற்கு ஏற்ப பலனையும், செய்த புண்ணியத்திற்கு ஏற்ப பலனையும் அடைகிறான். இதுதான் சைவ சித்தாந்தம் கூறும் கருத்து. மறுபிறப்பு என்பது இப்படி தான் நிர்ணயிக்கப்பட்டது. மற்ற மதங்களிலே கூறுவது போல் மறுபிறப்பு மனிதனுக்கு கிடையாது அப்படின்லாம் சொல்வது பொய். ஞானிகள் வகுத்தது தான் ஆகம பிரமாணம். ஆகம பிரமாணம் என்பது உயர்ந்தோர்கள் சொல்லும் கருத்தை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்வது. அதுதான் ஆகம பிரமாணம். இன்னொன்று காட்சி பிரமாணம். ஒரு பொருளை பார்த்து கண்டு உணர்ந்து செயற்படுதல், இது காட்சி பிரமாணம். அனுமான பிரமாணம் என்பது ஒன்றை வைத்து ஒன்றை யூகிப்பது, இது அனுமான பிரமாணம். ஆகம பிரமாணம் என்பது உயர்ந்தோர் சொல்லும் கருத்தை ஏற்றுக்கொள்வது, ஞானிகள் சொல்லும் கருத்தை ஏற்றுக்கொள்வது. இப்படித்தான் மறுபிறப்பை பற்றி